ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பத்திரியாப்பா. இன்னைக்கு என்ன ஒரு டிப்ஸ் அப்படின்னு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த லேஸ் வைக்கிறோம் இல்லையா, அந்த லேஸ் வந்துட்டு இப்படி பரட்டிட்டு வரும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பரட்டிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த ஒரு திரும்பாது இருக்கிறதுக்காக என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம இந்த லேஸ் அட்டாச் பண்ணும்போது எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கார்னர், அதாவது இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இந்த பக்கம் போடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த பக்கம், அதாவது ரைட் சைடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பரட்டுற மாதிரி வராது. ஏன் வராது அப்படின்னா, அதோட இடத்த கரெக்டாக வந்து அதை ஆக்கிரமிச்சிக்கும். எப்படி ஆக்கிரமிச்சிக்கோன்னா, நம்ம அந்த பெண்டு திருப்பம் பார்த்தீங்களா, அந்த திருப்பும் போது அதுக்கான இடத்த கரெக்டாக ஆக்கிரமிக்கும் போது அந்த திருப்புற அந்த இடத்துல வந்துட்டு அதோட இடம் எப்படி திரும்புது அப்படின்னு நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட்லேயே வந்து லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் தையல் போடும்போது இதோட இது கரெக்டாக வந்துடும். இது கொஞ்சம் பெண்டு வளைஞ்ச மாதிரி இருந்தால் தான் இதோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக உட்காரும். அப்படி உட்காராத பட்சத்தில் தான் அந்த பரட்டிட்டு வரது இருக்கும். இப்போ நம்ம இந்த லெஃப்ட் சைடில் தையல் போட்டுட்டோம், இப்போ ரைட் சைடில் தையல் போட்டுட்ருக்கோம். ஆக்சுவலாக நீங்களே பாருங்கள், இந்த நம்ம லெஃப்ட் சைடில் தையல் போட்டுட்டோம், ரைட் சைட்லையும் தையல் போட்டுட்டோம். இப்போது எந்த ஒரு பரட்டலோ திருப்பலோ எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து லேஸு ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் தையல் போடாமல், அதாவது இந்த ஓரத்தில் தையல் போடாமல், இந்த லேஸுக்கு நான் லெஃப்ட் ரைட் சொல்கிறேன், இந்த லேஸுக்கு ரைட் லெஃப்ட் வரும். ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சம்சா இருக்கிற அந்த பகுதியில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபினிஷிங்கும் இந்த ஒரு பரட்டல் உருட்டல் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ. பார்த்தீங்களா, ஏதாவது திருப்புற மாதிரி இருக்கா? எதுவுமே இல்லைல்ல.